விவாதத்திற்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம விவாதிக்க போற விஷயம் உண்ணாவிரதம். ஆமா, இது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தி நோய்களை குணப்படுத்துற இயற்கையோட ஒரு அற்புத மருந்தா, இல்ல இத சரியா கையாளலைனா பெரிய பாதிப்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா? இந்த விவாதம் உண்ணாவிரதத்தோட அறிவியல் பின்னணி, அதோட பாதுகாப்பு அம்சங்கள் பத்தி கிடைச்சிருக்கிற தகவல்களை வச்சுதான் நகரப்போகுது. நான் உண்ணாவிரதம்ங்கிறது உடம்ப அதுவே சுத்தப்படுத்தி புத்துயிர் கொடுக்கிற ஒரு புரட்சிகரமான அறிவியல் முறைன்னு உறுதியா நம்புறேன். இல்ல, நான் இத கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேன். உண்ணாவிரதம் ஒரு சக்தி வாய்ந்த மருந்துங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா எந்த ஒரு மருந்தையும் முறையான தயாரிப்பு இல்லாம, மருத்துவ ஆலோசனை இல்லாம அணுகினா அது ஆபத்துல தான் முடியும்னு நான் வாதிடுறேன். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடணும். உண்ணாவிரதத்தை நிறைய பேர் பட்டினியோட குழப்பிக்கிறாங்க. அது முற்றிலும் தப்பு. உண்ணாவிரதம்னா உடம்ப சாப்பாடில்லாம வதைக்கிறதில்ல. அது உடம்ப சுத்தப்படுத்துறதுக்கான இயற்கையோட மிகப்பெரிய மருத்துவம். யோசிச்சு பாருங்க, நம்ம செரிமான மண்டலம் வாயிலிருந்து பெருங்குடல் வரைக்கும் கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் ஓய்வே இல்லாம உழைச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து பல வருஷமா உடம்புல தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான் உண்ணாவிரதத்தோட அடிப்படை. அர்னால்ட் எஹ்ரட் சொன்ன மாதிரி, நோய்ங்கிறது சத்து குறைபாடு இல்ல, உடம்புல தேங்கி போன கழிவுகளோட வெளிப்பாடுதான். உண்ணாவிரதம் இந்த மூல காரணத்தையே சரி பண்ணுது. குறிப்பா உண்ணாவிரதம் இருக்கும்போது நம்ம உடம்பு ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிலைக்கு போகுது. சுருக்கமா சொன்னா இது நம்ம உடலோட ஒரு ரீசைக்ளிங் திட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா, பழுதடைஞ்ச செல்களை ஒரு குப்பை மாதிரி ஒதுக்காம அதை உடைச்சு அதில் இருக்கிற நல்ல பாகங்களை வச்சு புதிய ஆரோக்கியமான செல்களை உருவாக்குது. இது ஒரு ஆழமான செல் லெவல் கிளீனிங். இது ரத்தத்தை சுத்திகரிக்குது, மூளைய கூர்மையாக்குது. சும்மாவா வள்ளலார் பசுத்திரு விழித்திருன்னு சொன்னாரு? அது வெறும் ஆன்மீகம் இல்ல. உண்ணாவிரதம் இருக்கும்போது மூளையில இருக்கிற கழிவுகள் நீக்கப்பட்டு சிந்தனை தெளிவடையுது. இதை இன்னைக்கு அறிவியல் மூளை நரம்பு வளர்ச்சி காரணி, அதாவது BDNF அதிகரிக்குதுன்னு சொல்லுது. அதாவது நம்ம மூளை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. அதுதான் அந்த விழித்திரு நிலை. நீங்க சொல்ற ஆட்டோஃபாஜிங்கிற செயல்முறையோட நன்மைகளையோ, உண்ணாவிரதம் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை மருத்துவம் என்பதையோ நான் மறுக்கவே இல்ல. ஆனா அதை எல்லோருக்கும் ஒரே மாதிரி பொருந்தக்கூடிய ஒரு மந்திரக்கோள் மாதிரி சொல்றத தான் நான் கேள்வி கேட்கிறேன். அது ஒரு மருந்து, ஒரு சக்தி வாய்ந்த மருந்து. தப்பான ஆள் கையிலையோ தப்பான முறையிலையும் பயன்படுத்தப்பட்டா விஷமா மாறிடும். உதாரணத்துக்கு, சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், தைராய்டு பிரச்சனைக்காக பல வருஷமா மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள எடுத்துக்குவோம். அவங்க உடம்பு அந்த மருந்துகளோட கட்டுப்பாட்டுல ஒரு விதமான சமநிலையில இயங்க பழகியிருக்கும். அவங்க திடீர்னு ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அந்த சமநிலை மொத்தமா குறைஞ்சிரும். ரத்தத்துல சர்க்கரை அளவு ரொம்பவே குறைஞ்சு போறது, அதாவது ஹைப்போகிளைசேமியா, ரத்த அழுத்தத்துல கடுமையான மாற்றங்கள், தலை சுற்றல், மயக்கம், ஹார்மோன் குழப்பம்னு கடுமையான பின்விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அர்னால்ட் எஹ்ரட்டே ரொம்ப தெளிவா உடல் சுத்தம் மெதுவா நடக்கணும், அவசரம் விஷம்னு எச்சரிச்சிருக்கார். அதனால உண்ணாவிரதத்தை ஒரு சவாலாகவோ போட்டியாகவோ பார்க்காம நம்ம உடம்ப அதுக்கு தயார்படுத்தி பொறுப்போட செய்ய வேண்டிய ஒரு பயணமா பார்க்கறது தான் சரி. நீங்க சொல்றதுல ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்குன்னு புரியுது. ஆனா அது ஒரு விதமான பயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கு. நான் இத வேற ஒரு கோணத்துல பார்க்கறேன். அர்னால்ட் எஹ்ரெட் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு, எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் பெருங்குடல்ல தேங்குற சளி மாதிரியான கழிவுகள் தான்னு. உண்ணாவிரதம் இருக்கும்போது செரிமானத்துக்கு வேலை இல்லாததால உடம்போட சக்தி எல்லாமே சுத்திகரிப்பு பணியில இறங்குது. பல வருஷமா குடல் சுவத்துல ஒட்டியிருக்கிற பழைய அழுகிப்போன உணவு கழிவுகளும் சளிப்படலமும் மெதுவா இளகி வெளியேற ஆரம்பிக்குது. இது குடல் பிரச்சனையிலிருந்து தோல் நோய்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை தீர்வா அமையுது. உண்மையில உண்ணாவிரதம் ஒரு மனுஷனை சுய சிகிச்சை செய்யற ஆளா மாத்துது. மருந்துகளோட தேவை குறையுது, மருத்துவமனைக்கு போற அவசியம் இல்லாம போகுது. இந்த உண்மை ஒரு பெரிய மருந்து வியாபாரத்தோட அடித்தளத்தைய அசைச்சு பார்க்கறதால உண்ணாவிரதத்தை பத்தி ஒரு விதமான பயம் திட்டமிட்டே பரப்பப்படுதோன்னு கூட தோணுது. ஒரு நிமிஷம், நான் இதை ஏத்துக்க மாட்டேன். மருந்து நிறுவனங்கள் மேல விமர்சனம் இருக்கலாம், ஆனா அதுக்காக அறிவியல் பூர்வமான மருத்துவ ஆலோசனையையே ஒரு சதித்திட்டம்னு சொல்றது கொஞ்சம் பாரவடியா இல்லையா?
அவசர சிகிச்சைக்கு மருந்து தான் உயிர் காக்குது, உண்ணாவிரதம் இல்லையே. நான் பயத்தை காட்டல, பாதுகாப்பை பத்தி பேசுறேன். மருந்துகளோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு உடம்பு திடீர்னு உணவு நிறுத்தப்படுறத எப்படி ஏத்துக்கும்? இது மருந்தே தேவையில்லைன்னு சொல்ற வாதம் இல்ல. மருந்துகள் எடுத்துக்கிற ஒருவர் தன்னோட உடம்போட தற்போதைய நிலைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு மருத்துவ நிபுணரோட ஆலோசனை இல்லாம இந்த முயற்சியில இறங்கவே கூடாதுங்கிறது தான் ஏன் வாதம். உண்மையான முதல் படி உடனே உண்ணாவிரதம் இருக்கிறது கிடையாது. முதல்ல ராத்திரி நேரத்துல அரிசி சாதம் மாதிரி கனமான உணவுகளை தவிர்க்கிறது, பொரிச்சது, எண்ணெய், சர்க்கரையை நீக்கிறது, பழங்கள், காய்கறி, சூப் மாதிரியான விஷயங்களை உணவுல சேர்த்துக்கிறது. இப்படி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு உடம்ப படிப்படியா அந்த புதுநிலைக்கு பழக்கப்படுத்துறது தான் சரியான பொறுப்பான அணுகுமுறை. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சேர்ந்ததில்ல. நீங்க சொல்ற படிப்படியான அணுகுமுறை ஆரம்ப கட்டத்துக்கு சரிதான். ஆனா உண்ணாவிரதத்தோட மைய நோக்கமே உடம்ப அதோட கழிவுகள்ல இருந்து முழுமையா விடுவிக்கிறது தான். கழிவுகளோட வாழ்றதை விட சில நாட்கள் உணவு இல்லாம இருக்கிறது எவ்வளவோ மேலானது. உண்ணாவிரதம் இருக்கும்போது உடம்பு நோயை சாப்பிட ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். இது ஒரு முழுமையான புத்துயிர் கொடுக்கிற செயல்முறை. நாம நோயை எதிர்த்து போராடுறத விட்டுட்டு உடம்ப சுத்தம் செஞ்சா போதும், நோய் தங்குறதுக்கு உடம்புல இடமே இருக்காது, அது தானாவே போயிடும். யோசிச்சு பாருங்க, யோகிகளும் ஞானிகளும் ஏன் உண்ணாவிரதத்தை ஒரு ஆன்மீக ஆயுதமா பயன்படுத்தினாங்க? அது மூலமா கிடைக்கிற அசாதாரணமான மனத்தெளிவு, கூர்மையான சிந்தனைக்காகத்தான். மூளை மேல படிஞ்சிருக்கிற அந்த சளி அழுத்தம் குறையும்போது நியூரான்கள் புத்துயிர் பெற்று சிந்தனை தெளிவு பன்ம மடங்கு அதிகரிக்குது. இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது மனசையும் புத்தியையும் கூர்மைப்படுத்துற ஒரு விஷயம். நீங்க சொல்றது ஒரு நல்ல வாதம்தான். ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, அதை நம்ம பேசிதான் ஆகணும். உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறத விட அதை முடிக்கிற முறை, அதாவது பிரேக்கிங் த ஃபாஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். பல மணி நேரம், சில சமயம் பல நாட்கள் ஓய்வுல இருந்த செரிமான மண்டலத்து மேல திடீர்னு பிரியாணியோ மசாலா தோசையோ போட்டா என்ன ஆகும்? அது அந்த அமைப்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். ஒரு இன்ஜினர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணி உடனே டாப் ஸ்பீடுக்கு ஓட்டுற மாதிரி அது. இதோட விளைவா வாந்தி, வயிற்றுப்போக்கு, கடுமையான குடல் வலின்னு மோசமான பாதிப்புகள் ஏற்படலாம். இங்கதான் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. நான் ஒருத்தரை பார்த்திருக்கேன், 3 நாள் தண்ணி மட்டும் குடிச்சு உண்ணாவிரதம் இருந்துட்டு 4வது நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு கடைசில மயங்கம் போட்டு மருத்துவமனையில சேர்ந்தார். இது உண்ணாவிரதத்தோட தப்பு இல்ல, அத அணுகின முறையோட தப்பு. அது ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட். ஆனா நான் அதை வேற மாதிரி பார்க்கறேன். உண்ணாவிரதமே உடம்போட அறிவை கூர்மைப்படுத்துறது தான் சொன்னேன் இல்லையா? அதை சரியா செய்யறவங்களுக்கு எதை சாப்பிடணும், எப்படி அதை முடிக்கணுங்கிற உள்ளுணர்வு தானாவே வரும். உடம்பு சுத்தமாகும்போது அதுவே கனமான உணவுகளை நிராகரிக்க ஆரம்பிக்கும். அந்த உள்ளுணர்வு சொல்றத கேட்டாலே போதும். அதனால உண்ணாவிரதத்தோட செயல்முறையே அது எப்படி முடிக்கணுங்கிற வழிகாட்டுதலையும் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கு. உடம்பு கழிவுகள் இல்லாம வாழ பழகும்போது நோய்கள் மட்டுமல்ல, தப்பான உணவு பழக்கங்களும் தானாவே காணாம போயிடும். இது உடம்ப ரீப்ரோகிராம் பண்ற மாதிரி. இல்ல, அந்த உள்ளுணர்வுங்கிறது எல்லோருக்கும் உடனே வந்துராது. அதுக்கு பயிற்சியும் அழிவும் ரொம்ப முக்கியம். ஒரு சரியான அணுகுமுறைங்கிறது படிப்படியா முன்னேறது தான். எந்த நோயும் இல்லாத ஆரோக்கியமானவங்க கூட எடுத்த எடுப்பிலேயே 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்க முயற்சி பண்ண கூடாது. சரி, 20 வருஷமா பிபி மாத்திரை சாப்பிடுற ஒரு 60 வயசுக்காரர் திடீர்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டு உண்ணாவிரதம் இருந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப ஆபத்தானது. முதல்ல 12 மணி நேரம் உண்ணாவிரதத்துல ஆரம்பிக்கணும். அதாவது ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டா மறுநாள் காலையில 8 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருக்கிறது. இது உடம்புக்கு பழகின பிறகு 14 மணி நேரம், அப்புறம் 16 மணி நேரம்னு மெதுவா நேரத்தை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி உண்ணாவிரதத்தை முடிக்கிறதுக்கும் ஒரு தெளிவான வழிமுறை இருக்கு. முதல்ல வெதுவெதுப்பான நீர் குடிக்கணும். 1 மணி நேரம் கழிச்சு பப்பாளி, தர்பூசணி மாதிரி நீர்சத்து அதிகமான பழங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எளிதா ஜீரணமாகக்கூடிய காய்கறி சூப்பு. இப்படி மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு உடம்ப கொண்டு வரணும். அறிவு, பொறுப்பு, தயாரிப்பு, நாலேஜ், ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரிப்பரேஷன், இந்த 3 இல்லாம உண்ணாவிரதத்தை அணுகிறது கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு வேகமான நெடுஞ்சாலையை கடக்கிற மாதிரி. சுருக்கமா சொல்லணும்னா, உண்ணாவிரதங்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற இயற்கையான உள்ளார்ந்த குணப்படுத்தும் ஆற்றலை தூண்டிவிடுற ஒரு அறிவியல் சார்ந்த செயல்முறை. அது நோயோட மூல காரணமான கழிவு தேக்கத்தை நீக்கி மருந்துகளோட தேவையற்ற சார்பிலிருந்து நம்ம விடுவிச்சு முழுமையான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்குது. அது உடம்ப அழிக்கிறதில்ல, அதுக்கு புத்துயிர் கொடுக்குது. என் பார்வையில உண்ணாவிரதம்ங்கிறது ஒரு மருந்து.
அத சரியான அளவுல சரியான முறையில தகுந்த தயாரிப்போட பயன்படுத்தினா அது அமிர்த மாதிரி குணம் தரும். ஆனா அளவு தெரியாம பொறுப்பு இல்லாம குறிப்பா மருத்துவ மேற்பார்வை இல்லாம பயன்படுத்தினா அதே அமிர்தம் விஷமா மாறுற அபாயமும் இருக்கு. அவசரம் ஆபத்தானது, தயாரிப்பு ரொம்ப அவசியம். இது ஒரு வேகமான தீர்வு இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். இந்த விவாதம் உண்ணாவிரதம்ங்கிற இந்த சக்தி வாய்ந்த கருவியோட 2 வேறுபட்ட பக்கங்களை நமக்கு காட்டியிருக்கு. ஒரு பக்கம் அதோட அளப்பரிய நன்மைகள், இன்னொரு பக்கம் அதை கவனமா கையாள வேண்டியதுன்னு அவசியம். ஆமா, இந்த மூல தரவுகள்ல இருந்து அதோட ஆழமான அறிவியல் நன்மைகளையும் அதை அணுகும்போது நமக்கு இருக்க வேண்டிய பொறுப்பையும் நாம ஒரே நேரத்துல புரிஞ்சுக்க முடியுது. 2 கண்ணோட்டங்களையும் ஆராய்ஞ்சா மட்டும்தான் ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும்.